அது அந்த பாடகரோ இப்போ நட்பாளர்கள் பண்ணப்பட்ட டான்ஸ் டீச்சரோ வயலின் வாசிக்கிறவங்க நீங்கள் வீணை வாசிக்கப்பட்டவங்க நீங்கள் தான் வந்து அதை அங்கே சதுரசரம் வந்து திசரம் இட்ஸ் காமன். அப்போ அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க, எண்ணிக்கைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மாத்திரை. மாத்திரை வந்தால் கதி, அக்ஷரகாலம் வந்தால் ஜாதம். சரி, அக்ஷரம் சொல்லுவாங்க, அக்ஷரகாலம் சொல்லுவாங்க. அக்ஷரம் வந்து கலையில வரும், 2 கலைக்கு 16 அக்ஷரம், 8 அக்ஷரங்கள். இந்த அங்க ஒன்று தானே நம்ம போடப்பட்ட செயல் தெரிஞ்சிருக்கா போடுறது அக்ஷரம். புரியுதா? இப்போ ஜெதி, ஜெதி தான் தக் தக தகில சொல்றது இந்த தாள இசை கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஜெதி. புரியுதா? எனி டவுட்? அனுபவம் ரூபம் தா தா கா சொல்லணும். அந்த அனுபவம் ஒரு கட்டு மட்டும் தான் குறிக்கும். அடுத்தது லெகு. லெகு வந்து 5 வகை இருக்கு. ஒரு வாட்டி சொல்ல மாட்டோம், 5 இருக்கு. தீசல லெகு சொல்லுவோம். அடுத்து சொல்ல சங்கீதம் இதே இது கட்டுக்குள்ள என்னது கதி அவ்வளவுதான் சொல்லலாமா? ஆதிகாலம் போட்டு சொல்லிட்டே போறேன், நாட் ஷாப்பிங். ஸ்பிரிச்சுவல் அடுத்த 9 வருவோம். அந்த 2 வந்து அண்டாகன்ஸ். இதெல்லாம் என்னது 35 தாளம் சொல்லுவாங்க. 175 சொல்லியாச்சுன்னா மேக்ஸிமம் ஆயிடுது. அது 175 தாளம் எப்படி சொல்லணும்? சதுரஸ்ர நடை, சதுரஸ்ர ஜாதி, திருப்புட்ட தாளம். ஃபர்ஸ்ட் நடை சொல்லுவோம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா, திஸ்ர நடை, சதுரஸ்ர ஜாதி, ஏகதாளம் போடணும். இப்போ வந்து இந்த தாளத்தினுடைய கேரக்டர் நீங்க வேற எதுவும் செய்ய முடியாது. அந்த அந்த அமைப்பு தான் நம்ம பண்ண முடியும். இது நிறைய தேவாரம் எல்லாம் பார்த்தா தெரியும். இப்போ ஏழுமையிலே ஆக்சுவலா திருப்பூர் என்ன சொல்லுவாங்கன்னா சந்த தாளம் சொல்லுவாங்க.
சந்த தாளம்னா சந்த ஓசையில உருவான தாளம். சொல்றேன், அது எப்படி வருதுன்னா அதே மாதிரி ஏன்னா அந்த சந்தத்தை பிரிக்கணும் அப்படி இருக்கு. அதே மாதிரி அந்த சந்தத்தை மாற்றி நீங்க வேற ஏதாவது தாளத்தில் பண்ணா கூட தெளிவா தெரிஞ்சிடும். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ வந்து வாதாமிகள் வந்து திசை ஜாதி எந்த தாளத்தில் பண்ணணும்? அந்த அந்த தீட்சிதர் அதாவது எழுதினவர் அந்த சதுரஸ்ர ஜாதி திருப்புரதாரணத்தோட அமைப்பு பாருங்கள். அது எப்படி அழகா சந்தர்ப்பம் அதான் நீங்க நுட்பமா இருக்கு. இப்போ வந்து நான் கூட இருந்தாலும் ஒத்துக்கணும். அது எப்படி வருதுன்னா சித்தி விநாயகம் அனிசம் சிந்தாய்கா ஞானம். இதான் கரெக்டா தெரியாது. மற்ற திசைலாம் ஏகம் பாடணும் கட்டாளம் பண்ணுங்க. நமக்கு எப்படி அந்த சம்பந்தம் தெரியும்? எனி டவுட்? ஜெதி ஜாதி கதி புரிஞ்சா ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு போறேன்.